அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டார். அதனால நான் நம்புறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம். அவர் உங்களை சோதித்த பிறகு நீங்க பொன்னாக விளங்குவீங்க. ஆண்டவர் உங்க மெச்சூரிட்டியை கர்த்தர் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களை திடசாலிகளாய் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற இந்த 15 வருஷத்தினுடைய காத்திருப்பு உங்களை உன்னதமான இடத்துல பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது பயம் இல்லாமல் நிற்பீர்கள், சஞ்சலம் இல்லாமல் நிற்பீர்கள். பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அச்சமே இல்லாமல் அந்த பொறுப்பை செய்வதற்கு உங்களுடைய தலைகளை சாய்ப்பீர்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை உருவாக்கி 15 வருடங்கள் யோசேப்பை உருவாக்குனது மாதிரி கர்த்தர் உங்களை உருவாக்குறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார். மகளே, நான் உன்னை உருவாக்குறேன். மகனே, நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ காத்திருக்கிற காலம், உன்னை உருவாக்குகிற காலம், உன்னை பத்திரப்படுத்துகிற காலம், உனக்கு கற்றுக் கொடுக்கிற காலம், உனக்கு சொல்லி தருகிற காலம். இதற்கு பிறகு யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்றது போல நிச்சயமாகவே நீங்கள் நிற்பீர்கள். அந்த பார்வோன் இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி தூக்கி கொடுத்தது இல்லை. இதுவரைக்கும் யாருக்கும் ஒரே நாளில் இவ்வளவு உயர்வு வந்ததில்லை. ஆனா அந்த உயர்வை பார்வோன் யோசேப்பு தலையின் மேல் வைப்பதற்கு கர்த்தர் காத்திருந்து ஒரு நாள் மொத்தத்தையும் யோசேப்புக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஏமாந்துட்டான். ஆனா 15 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுத்தது யாருக்கும் கிடைக்காதது. 15 வருடமாய் மற்றவர்களுக்கு கிடைக்காததை யோசேப்பிற்கு ஆண்டவர் தருவது உண்மையானால் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே பரலோகம் இந்த காத்திருப்புக்கு ஒரு பதிலை தரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை